வணக்கம் நண்பர்களே! பொறுத்துக. முதலாவது பார்த்தீங்கன்னா, ராஜ்பவன். ராஜ்பவனுங்கிறது ஆளுநர் வசிக்கும் இடம் தான் ராஜ்பவன்னு சொல்றாங்க தமிழ்நாட்ல. தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று சென்னையில் 1 இருக்கு. மற்றொன்று பார்த்தீங்கன்னா, ஊட்டியில உதகமண்டலத்தில மற்றொன்று இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபதி பவன். இது ஜனாதிபதி மாளிகை. அதாவது குடியரசுத் தலைவர் அவர்கள் வசிக்கும் இடம் தான் ராஷ்டிரபதி பவன். இது இந்தியாவுல 3 இடங்கள்ல இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா, டெல்லியில ராஜ்பாத் பகுதியில இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 3வது சிம்லாவுல தி ட்ரீட் கட்டிடம்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராஜதுரோக விசாரணை. அரசியலமைப்பு மீறலை தான் ராஜதுரோக விசாரணை. அடுத்து துணைநிலை ஆளுநர் பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசங்கள்ல குடியரசுத் தலைவருக்கு பதிலாக ஆட்சி அமைப்பவர் தான் இந்த துணைநிலை ஆளுநர்கள். இந்த துணைநிலை ஆளுநர்கள் 3 யூனியன் பிரதேசங்கள்ல மட்டும் தான் இருக்கு.